வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இப்போது நம்ம பார்க்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி வத்தலக்குண்டு தேனி பைபாஸ் ரோட்டில் 5 கிலோமீட்டர் ஒரு கட் ரோட்டில் உச்சப்பட்டி என்ற ஊரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால தான் அடுத்தடுத்து வர வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ப்ளஸ் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போத்தே நான் கம்ப்ளீட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கருங்க. இதில் வந்து 1.5 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ போட்டிருக்காங்க. மீதி 1.5 ஏக்கர் தரிசாக இருக்குங்க. இந்த மல்லிகைப்பூவில் டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபா அதில் வந்து வருமானம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் செடி அதிகம் பெருசாக ஆக ஆக வருமானம் கூடுங்க. இதனுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அழகான ஒரு மலை அடிவாரத்தில் இந்த லொக்கேஷன் இருக்குங்க. நல்ல ஒரு அமைப்பான ஒரு லொக்கேஷனுங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஆக்சுவலாக இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உருட் ரேட்டாக இந்த 2.5 ஏக்கருக்கும் 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேராக உட்காந்து பேசிக்கலாங்க. மொத்தம் 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேராக உட்காந்து பேசிக்கலாம். இதுக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே 3 வீடு இருக்குங்க. 3 வீடுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் போர் வந்து 700 அடி போர் போட்டிருக்காங்க. அது தனியாக அவங்களுக்கு போர் தனியாக இருக்குது. இதில் இபி கனெக்ஷன் எதுவுமே இல்லைங்க. லைக் இப்போது விவசாயத்துக்கும் சரி அவங்க வீட்டுக்கும் சரி எதுவுமே இபி சர்வீஸ் இல்லை. இவங்க சோலார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சோலார்லேருந்து வீட்டுக்கும் கரண்ட்டு போகுது. ப்ளஸ் வந்து விவசாயத்துக்கும் அந்த மோட்டருக்கும் இதில் கரண்ட் எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டேங்கு ஒன்று இருக்குங்க, மேலே வச்சுருக்காங்க. இது வந்து முழுக்க ஒரு செம்மண் பூமிங்க. இந்த பூமியில் விவசாயம் பண்ணவங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் வந்து இது இருக்குங்க உங்களுக்கு. இது ஆக்சுவலாக இதனுடைய இப்போ 2000 ரூபா தர்ற அந்த இன்கம்மு இந்த செடி வளர ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து வருமானம் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த மல்லிகைப்பூ பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். அது எப்போயுமே வந்து பூவுக்கு வந்து என்றைக்கும் மவுசு உண்டு. அது மல்லிகைப்பூக்கு சொல்லவே தேவையில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் மறக்காமல் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டு வாங்க. நான் ப்ராப்பர்ட்டியை நேராக காமிக்கிறேன். நேராக உட்காந்து நம்ம பேசிக்கலாம். உருட் ரேட்டாக 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. உருட் ரேட்டாக வீட்டுக்கு தனியாலாம் காசு வாங்கலை, எதுக்குமே வாங்கலை. மொத்த ரேட்டு 3 வீடு, போர், சோலாரு, 2.5 ஏக்கர் அந்த விவசாயம், ப்ளஸ் தண்ணி டேங்கு எல்லாத்துக்குமே சேர்த்துங்க. எல்லாம் சேர்த்து உருட் ரேட்டாக 50 லட்ச ரூபா கேட்குறாங்க. 50 லட்ச ரூபா மொத்த ரேட்டு கேட்குறாங்க. நேராக உட்காந்து பேசிக்கலாம். உட்காந்தோம்னா நேராக உட்காந்து கொஞ்சம் ரேட்டை குறைச்சி பேசிக்கலாங்க. ஆனால் ப்ராப்பர்ட்டி 4 பக்கம் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்க. நம்ம உள்ளே போகிறோம், விவசாயம் பண்ணுறோம், காசு சம்பாதிக்கிறோம். இது மட்டும் தான் வேலைங்க. நீங்கள் நம்ம செய்ய வேண்டிய வேலை எந்த வேலையுமே இல்லை. கரெக்டாக எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க உள்ள 4 பக்கம் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே இருக்குங்க. இந்த மீதி 1.5 ஏக்கர் தரிசாக இருக்குது. அந்த தரிசில் ஏதாவது விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மல்லிகைப்பூ கூட வச்சு விடலாம், தென்னை மரம் வச்சு விடலாம், ஏதாவது நம்ம வச்சுக்கலாங்க. இது நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறதுனால நல்ல காற்று ஜில்லுன்னு அருமையான காற்றாக வருதுங்க. நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ நானே போனப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ரேட்டு பிடிச்சிக்கிச்சுன்னா இடம் பிடிச்சிக்கிச்சுன்னா ரேட்டை உட்காந்து பேசிக்கலாம். இது வந்து வத்தலக்குண்டு தேனி பைபாஸ்லேருந்து 5 கிலோமீட்டரில் கட் ரோட்டில் வந்து உச்சப்பட்டி என்ற ஊரில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா? சிங்கிள் ஓனர் தான் அது. ஓனருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி வச்சுருக்காரு. சோலார் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சோலார் நல்லா பண்ணி வச்சுருக்காரு அவர். நல்ல ஒரு அமைப்பான ஒரு லொக்கேஷனுங்க. தேங்க்யூ.